பாகிஸ்தான் திவால் ஆகிடுச்சுங்க. இந்திய ரூபாயில 2,31,000 கோடி கடன். இந்த லட்சணத்துல இந்தியா கூட சண்டை போடுவாங்களா? பாகிஸ்தான்ல இப்போ வெளியிட்ட பொருளாதார அறிக்கை ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்லியிருக்கு. அவங்களோட மொத்த கடன் 7,60,70 கோடி பாகிஸ்தான் ரூபாய். இது அவங்க வரலாற்றிலேயே இல்லாத உச்சம். இந்த கடன் கடந்த 4 வருஷத்துல அப்படியே 2 மடங்கு ஆயிடுச்சாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 1,73,800 கோடியாயிருந்த கடன் இப்போ 5 மடங்கு அதிகமாயிருக்கு. நம்ம ஊர்ல யாராவது இவ்வளவு கடன் வாங்கிட்டு இப்படி அலப்பறை பண்ணா என்ன ஆகும்? இந்த கடன்ல 5,15,180 கோடி உள்நாட்டு கடன், மிச்சம் எல்லாம் வெளிநாட்டு கடன். கடன் வாங்குறதுல தான் அவங்க ஆட்சியாளர்கள் குறியா இருக்காங்க போல. வருமானத்தை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு எந்த திட்டமும் இல்லைன்னு அந்த நாட்டு பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷரீஃப் வேதனையோட சொல்லியிருக்காரு. நாம எந்த நாட்டுக்கு போனாலும் கடன் வாங்க வந்தவங்கன்னு நினைக்கிறாங்கன்னு புலம்பி இருக்கார். சிறிய நாடுகள் கூட பொருளாதாரத்துல அவங்கள முந்திடுச்சாம். ரொம்ப கஷ்டமான நிலைமை. உலக வங்கி சொல்றபடி பாகிஸ்தான்ல கிட்டத்தட்ட 45% மக்கள் வறுமையில் இருக்காங்க. 16.5% பேர் ரொம்ப மோசமான வறுமையில வாடுறாங்க. சர்வதேச அமைப்புகள் தர்ற பணத்தை தீவிரவாதத்துக்கு செலவு பண்றதால தான் இந்த நிலைமைன்னு அந்த நாட்டு மக்களே சொல்றாங்க. இனியாவது தீவிரவாதத்தை விட்டுட்டு சொந்த நாட்டு மக்கள் நலன்ல கவனம் செலுத்தணும்னு நம்மளும் எதிர்பார்க்கிறோம்.